மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்-அமீன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். கற்பு நாள். இந்த கற்பு நாள்னால் என்ன? கற்பு நாள்னால் தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருந்து இந்த பூமிக்கு நீங்கள் வந்த நாள் தான் கற்பு நாள். அப்படின்னா பாருங்களேன், தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே இருந்து, அப்படின்னா கருவறையில் இருந்து இந்த பூமிக்கு நீங்கள் எப்போ வந்தீங்களோ அது எந்த நட்சத்திரமோ என்ன கிழமையோ அதுதான் உங்களுடைய கற்பு நாள். இந்த கற்பு நாள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இந்த தலைமுழுகி குளிப்போம். எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகி குளிப்போம். என்றைக்காவது ஒரு நாள் தான் செய்வோம். அதை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கும் உங்களுடைய பிறந்த கிழமை அன்னைக்கும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடாதுன்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி? அது தலை முழுகக்கூடாது. அது தலை முழுகுனா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு இழப்பை சந்திச்சிருக்கிறோம், அதுக்கு நம்ம பிறந்த நாள் அன்றைக்கி தலை முழுகணும் அப்படின்னா அதுவே படிச்சிருன்னு சொல்லித்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் நல்லெண்ணெய் வச்சு தலையில் எண்ணெய் தேய்ச்சி தலை முழுக்காட்டி அரப்பு சீவக்காயெல்லாம் வச்சு குளித்து நம்ம உடம்பை சுத்தப்படுத்தக்கூடாது, மற்ற நாள் செஞ்சுக்கலாங்கிறக்காகத்தான் கற்பு நாள் அன்றைக்கி இதை செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ பாருங்களேன், எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. ஏன் முடி வெட்டக்கூடாது? நம்ம உடம்புலேருந்து வரக்கூடிய ரோமங்கள் அத்தனையுமே நம்மளுக்காக ஆண்டவன் கொடுத்தது. அதை நம்ம ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு ஜென்ம கிழமை அன்னைக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிறக்காக முடி வெட்டல் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பாருங்கள், அப்போது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கக்கூடாது, நம்ம உடம்பில் ரோமத்தை கட் பண்ணக்கூடாது. அதனால தான் அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடி வெட்டாதீங்க, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடி வெட்டாதீங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம 7 நாளும் அப்படி பார்த்தோம்னா 7 நாளும் செய்ய முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறீங்கன்னா அன்றைக்கி உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி தள்ளி போட்டுருங்க. அன்றைக்கே உங்கள் பிறந்த நட்சத்திரம் வருதா, அந்த பிறந்த நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி அதை செய்யாமல் அடுத்த நாள் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு அது சரியாயிரும், எந்த தப்பு வராது. இதுக்கு தான் அந்த காலத்தில் கற்பு நாள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு சீர் செய்கிறாங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு சீர் செய்வாங்க. அந்த சீர் அந்த பிறந்து தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து அந்த குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அந்த சீர் செய்யக்கூடாது. அதே போல் அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அந்த சீர் செய்யக்கூடாது. இந்த 2 அட்டாச்சாகவே வரும் பாருங்கள். ஒன்று பிறந்த நாள், ஜாதகத்தில் நட்சத்திரம் தெரியாதவங்க பிறந்த நாள் வச்சுக்குவாங்க, பிறந்த நாள் தெரியாதவங்க நட்சத்திரத்தை வச்சுக்குவாங்க. அப்போ இந்த 2 நாளுமே நம்மளுக்கு எப்போவுமே சீர் செய்யக்கூடிய நாள். இந்த நாள்கள் தவிர்த்துக்கணும். அப்படின்னா பாருங்கள், முன்னோர்கள் விஷயம் இல்லாமல் அந்த காலத்தில் சொல்லி வைக்கலை, ஏதோ அதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த கற்பு நாள் அன்னைக்கு இடைவெளி விட சொல்கிறாங்க. அன்னைக்கு அந்த உடம்பில் இருக்கக்கூடிய குழந்தையோட தேகத்துக்கு ஒரு சீர் சிறப்பு, ஒரு பிரம்மாண்டம் எல்லாம் அந்த கற்பு நாள் அன்னைக்கு பண்ணக்கூடாதுங்கிறது முன்னோர்களோட ஐதீகம். அப்படின்னா பாருங்கள், எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்மளுக்கு கிடச்சி மக்களுக்கு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு கொடுப்பனை இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தது கல்யாணம் செய்யக்கூடாது. அந்த கற்பு நாள் அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. பாருங்களேன், ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம கிழமை, இந்த பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் திருமணம் செய்யக்கூடாது. திருமணம் செய்து அதே சாந்தி முகூர்த்தம் இருக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்க. ஏன்? நம்ம கருவறையிலேருந்து வெளியில் வந்தோம், அதே சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு இருந்து ஒருவேளை கரு உருவாயிட்டால் அதே பிறந்த கிழமை அன்னைக்கு அந்த கரு உருவாயிருச்சுன்னா நம்மளோட ஜாதகத்திலேயே இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததே நம்ம கர்மாவை குறைக்கத்தான். மறுபடியும் அதே கிழமையில் தான் நம்ம அந்த கிழமையில் தான் நம்மளும் கரு உருவாக்கும் போது அச்சு மாறாமல் கர்ம பின்னாடியே வருமா. அதுக்காகத்தான் அந்த காலத்தில் தலை குளிக்கக்கூடாது, முடி வெட்டக்கூடாது, சீர் சிறப்பு செய்யக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது, சாந்தி முகூர்த்தம் இருக்கக்கூடாது. இப்படி அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. பாருங்களேன், இதெல்லாம் வாழ்க்கையில் இந்த பாரம்பரியத்தினுடைய ஆதிகால பரிகாரங்கள் அழிஞ்சிடக்கூடாது. அதுக்காகத்தான் இது எல்லாம் இன்றைக்கி எடுத்து மக்களுக்கு சொல்லி வச்சு இன்றைக்கி அது கூகுளில் இருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறைகள் யாராவது நம்ம எப்படி முறையாக வாழணும், நம்ம எப்படி முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு நம்ம முன்னோர்களை சொல்கிற மாதிரி நம்மளையே அடுத்த தலைமுறைகள் நம்மளை முன்னோர்கள்னு சொல்லுவாங்க.
அப்போ அதை அவங்க பின்பற்றி வரும்போது அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் இல்லையா? அன்றைக்கி கற்பு நாள் அன்றைக்கி என்ன பண்ணலான்னா, ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகலாம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு எப்போவுமே நீங்கள் பாருங்கள், பிறந்த நாள் வருது, அன்றைக்கி கேக்கு வெட்டுறாங்க. அன்றைக்கி தான் அந்த கேக்கெல்லாம் வெட்டி அந்த தோரணையெல்லாம் தொங்க விட்டு 50-100 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அந்த கேக்கு வெட்டி யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப பழகி இருக்கிறவங்கள பக்கத்தில் வச்சு அந்த கேக்கு எடுத்து ஒட்டி விட்றாங்க. ஆனால் அதைவே நீங்கள் நல்லா செய்யுங்க. நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது பெத்த தாய் தான். அவங்க ஏழ்மையாக இருக்கட்டும், வறுமையாக இருக்கட்டும், அழகு இருக்கட்டும், அழகு இல்லாமல் இருக்கட்டும், அவங்க துணிமணி ஆடம்பரம் இருக்கட்டும், ஆடம்பரம் இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் உங்கள் பிறந்த நாள் அன்றைக்கி ஒரு துண்டு கேக் எடுத்து பெத்த தாய்க்கு நீங்கள் ஊட்டி விட்டீங்கன்னா அந்த பெத்த கடமைக்கு செய்ய வேண்டிய நன்றி அதுதான். முதல் நீங்கள் அதை செய்யுங்க. ஏன்னு கேட்டால் அவங்கள பக்கத்தில் வச்சு நீங்கள் பிறந்த நாள் கொண்டாடுங்க. ஒரு நாள் அந்த தாய் நினச்சி பார்க்குமா, நான் தானே இந்த குழந்தைய பெற்றேன், நான் எப்படி குளிக்க வச்சுருப்பேன், நான் எப்படியெல்லாம் தாளாட்டியிருப்பேன், என்னென்ன பாட்டு சொல்லியிருப்பேன்னு தாய்க்கு தான் தெரியும். பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கள். சுற்றி வர பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுமா? தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோடு இருக்குது, நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவதும் எதற்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து உன் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்துன்னு அன்னைக்கே இது எல்லாமே முன்னோர்கள் இதை சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ தாய் தான் தெய்வம். அப்போ நீங்கள் பிறந்த நாள் கற்பு நாள்னால் அந்த பிரசவ வலியை பொறுத்ததுக்காகவாவது ஒரு நன்றி கடன் நம்மளுக்கு இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். 300 நாள் மூச்சடக்கி ஒரு நாள் பிரசவ வலி வேதனை யாருக்கு வந்துச்சு? நம்ம பிறக்கிறதுக்கு நம்ம வேதனையை நம்ம பெற்ற தாய் கொடுத்தோமே, அந்த வேதனைக்கு ஒரு சாதனையாக நாம் ஏதாவது பெற்ற தாய்க்கு செஞ்சால் அது பிறந்த நாள் நன்றியாக இருக்குமா இருக்காதான்? இது யாராவது தெரிஞ்சோ தெரியாமையோ பிறந்த நாள் கொண்டாடினா முடிஞ்சளவு தாயை கொஞ்சம் தாய்க்கு செய்ய வேண்டிய நன்றியை செய்யுங்களேன். இல்லைங்க, ஒரு சில பேர் கேட்பாங்க, எனக்கு அம்மா இல்லைம்பாங்க. அம்மா இல்லை அம்மா வெளிநாட்டில் இருக்குது, அப்போ எப்படி செய்ய முடியும்னு கேட்பாங்க. அவங்களோட நீங்கள் மனசார பேசி ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம். இல்லை அம்மாவே இல்லை அப்பாவும் இல்லை அப்படின்னா இந்த உங்களை வளர்த்தின மானசீகமான மாற்றுத்தாயின்னு ஒன்று இருக்குமல்ல, அவங்களுடைய பாதத்தை தொட்டாவது அந்த ஆன்மா வாழ்த்துங்க. இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்துருவாங்க, அவங்க தான் இந்த உலகம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அவங்க இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா உலகம் எங்கே வரும்? அப்போ இதெல்லாமே தாயுடைய கற்பு நாள் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இதான் கற்பு நாள். அந்த காலத்தில் பஞ்சாங்கம் எழுதும்போது நாங்கள் ஜாதகம் கணிக்கும் போது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி பேக்கில் போனீங்கன்னா ஒரு ஜாதகத்தை கணித்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதி லக்கணம் கணித்து அந்த லக்கணத்தில் ஜாதகத்தில் லக்கணம் கணித்து அந்த லக்கணத்துக்கு ராசி நட்சத்திரமெல்லாம் போட்டு ஒரு இத்தினூண்டு பாடத்தில் பூரா எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் எழுதி அவங்களுக்கு கற்பு நாளெல்லாம் எழுதி அவங்களுடைய ஆயுளெல்லாம் கூட்டி எந்தெந்த வயசில் என்னென்ன திசா புத்திகள் உங்களுக்கெல்லாம் வரும்னு சொல்லி இது எல்லாம் பக்காவாக அந்த காலத்திலே முன்னோர்கள் இதை காமிச்சு கொடுத்த பின்பற்றி மாந்தியிலிருந்து 9 கிரகத்திலேருந்து லக்கணம் வரைக்கும் அடைச்சி ஒரு ஜாதகம் உனக்கு இதுதான் தலையெழுத்துன்னு சொல்லி அப்படியே கொடுத்துருக்கோம். இது நானே செஞ்சுருக்கேன். ஒரு காலத்தில் நம்ம ஜாதகம் எழுதும்போது அவ்வளவு விஷயங்கள் நம்ம எழுதணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர்த்துக்காவது நம்ம ஜாதகம் எழுதியிருப்பேன் ஒரு காலத்தில். இன்றைக்கி அந்த ஜாதகம் இன்றைக்கி ஏதாவது ஒருத்தர் நம்ம பார்த்தா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எழுதின எழுத்துக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஜாதகம் பார்க்குறதுக்கும் அந்த ஜாதகத்தை ஒரு காலத்தில் நம்மளுக்கு டைம் இருக்கும்போது எழுதியிருக்கிற மாதிரி ஒரு நாள் நம்மளுக்கு அந்த பூரிப்பு வருமா வராதாங்க? இதெல்லாமே தன்னுடைய ஜாதகத்தில் கற்பு நாள் தான். இது எல்லாம் பாருங்கள், இந்த ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இதில் ஒவ்வொரு விஷயங்களும் தலைமுறையாக வாழ்த்தணும். நம்மளோட வாழ்க்கையில் பிறப்பே அதுதான் வச்சுக்கோங்களேன். மனிதனாக பிறந்தால் மனிதனாக பிறந்து நாம் ஏதாவது இந்த பூமிக்கு நல்ல விஷயத்தை செய்து வச்சுட்டு போகணும். அப்போ தான் அடுத்த தலைமுறைகள் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ யாரோ கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க, நாம் அந்த வழியில் போகிறோமா இல்லையா? இப்போ தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கோயில் கட்டி கும்பாசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். நம்ம என்றைக்காவது ஒரு நாள் போனோம்னா இது கட்டுறதுக்கு நம்மளால் முடியல, ஆனால் நம்ம போய் பார்க்கவா முடியும்னு சொல்லி போய் பார்த்து பிரமிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சோம்னா அடுத்த தலைமுறை பிரமிப்பாங்க. இதெல்லாமே பாருங்கள், இந்த புக்கு பார்த்திங்கன்னா ஆதிகால பரிகாரம்னு சொல்லி பெரிய புத்தகம், ஒரு A4 சைஸு. இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு நம்பர் கால் பண்ணிங்கன்னா 2 நாள் உங்கள் வீட்டுக்கே கொடுத்துருவாங்க. அப்போது அந்த மாதிரி மிகப்பெரிய புத்தகத்தில் 1736 பரிகாரங்கள் எழுதியிருக்கேன். அப்படின்னா பாருங்கள், ஒரு 10 பரிகாரம் நம்ம கை இருந்தாலே போதும். டெய்லி காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் 10 பரிகாரம் நம்ம செய்ய போகிறோம். 1736 பரிகாரங்கள் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதினார். எதுக்கு எழுதினார்னு யாருக்குமே தெரியாது.
ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் போய் இதை படித்தவங்க எல்லாரும் நல்ல அறிவோடு வாழுவீங்கிறக்காக அவர் எழுதினார். ஏன் அதை நம்ம பின்பற்றக்கூடாது, அந்த குலத்தில் பிறந்தன்னு சொல்லி நம்ம அதை பண்ணும்போது தான் 1736 பரிகாரம் கிடச்சது. அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ இதெல்லாம் மக்களுக்காக, இது எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது. ஒரு பகவத்துகீதை இருக்குது, ஒரு ராமாயணம் இருக்குது, ஒரு மகாபாரதம் இருக்குது. எல்லாமே ஒரு காலத்தில் புத்தக நூலாக, ஒரு மூல நூலாக உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. ஜோதிடம் என்பது அஸ்திவாரம், எல்லாத்துக்குமே ஜோதிடம் தேவை. அதனால் நம்மளும் ஒன்று உருவாக்கி வைக்கணும்னு உருவாக்கின புத்தகம் தான் இது. இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம். சென்னையில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம பாரம்பரியமாக இருக்கிறனால வள்ளுவர் வாக்கு அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா 1500 வீடியோக்கள் அதில் வச்சுருக்கேன். இந்த உலக மக்கள் நலனுக்காக அந்த பதிவுகளை நம்ம பார்த்தோம்னால் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உதவுற மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பார்த்து மகிழ்ந்து வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.